அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரியை கொடுக்காம இருக்கலாம். 58ஆம் ஆண்டுல ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. இது பிபிடிசியும் தமிழ்நாடு மாநில அரசு. பிபிடிசி நிறுவனம் ஏக்கருக்கு 8 அணா வீதமா கொடுத்துடணும் சிங்கம்பட்டி ஜமீனுக்கு. ஆயிரத்தி 1929 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி குத்தகை ஒப்பந்தம் ஏற்படுது. இப்ப இருக்கக்கூடிய பிபிடிசி கம்பெனிக்கும் சிங்கம்பட்டி ஜமீனுக்கும். சிங்கம்பட்டி ஜமீன் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அப்போ 1929 இந்த நிலத்துக்குரிய உரிமையாளர். பிற்பாடு 1948 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ரயத்து வாரி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டம் வருது. நாடு முழுவதும் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்படுது. ஜமீன்தார்கள்ட்ட இருந்து அவர்களுக்கு சொந்தமான எல்லா சொத்தும் அரசு கையுடைமை செய்து, அதனால அரசு சொத்தா மாறுது, மாஞ்சோலை உட்பட. மாஞ்சோலை இப்ப இருக்கக்கூடிய பகுதியும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மலையும் 1948ஆம் சட்டத்தின் வாயிலாக, ரயத்துவாரி ஒழிப்பு சட்டத்தின் வாயிலாக 1958ஆம் ஆண்டு அரசு கையில எடுத்து என்ன பண்ணுதாங்கன்னா, 58ஆம் ஆண்டுல ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. இது பிபிடிசியும் தமிழ்நாடு மாநில அரசும். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில என்ன செஞ்சுட்டாங்க, மாநில அரசோட அதே ஒப்பந்தத்தை தொடர்ந்துட்டாங்க. ஏற்கனவே 8374 ஏக்கர் நிலம், அப்போ அது வரைக்கும் 4100 ஏக்கர் என்னமோதான் காடை அழித்து தேயிலை, ஏலக்காய், காபி, கொய்னா இது மாதிரியான பணப்பயிர்களை பயிரிட்டு இருந்த சூழல்ல இன்னும் இது அதுவரைக்கும் கை வைக்கப்படாத, அழிக்கப்படாத காடுகளான 4300 ஏக்கர் நிலத்தை தொடக்கூடாது, இனிமே புதுசா காடு அழிப்பு கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட ஒத்துக்கிட்டாங்க. அப்படி அதே 99 ஆண்டு குத்தகை நீடிக்கப்படும். அரசுக்கும் சிங்கம்பட்டி ஜமீனுக்குமான ஒப்பந்தத்தின் அடிப்படையில தொடர்ந்து கம்பெனி அதே இடத்துல தேயிலை தோட்டத்தை நடத்தி வந்தது. இப்போ 99 ஆண்டு குத்தகை. அந்த குத்தகை 1929 இருந்து 99 ஆண்டு 1929 இருந்து எப்பன்னா 2028 பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இப்போ சிக்கல் வருது என்ன அப்படின்னா, 2028 வரைக்கும் குத்தகை ஒப்பந்தம் இருந்தா கூட 2018ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வருது. அதனுடைய தொடர்ச்சியா காப்பு காடு ஆக்கப்படுது. அந்த காப்பு காடு ஆன உடனடியாக வனத்துறை நிபந்தனை வைக்கிறாங்க. என்ன நிபந்தனை வைக்கிறாங்கன்னா, சிங்கம்பட்டி ஜமீனோட போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில ஒரு ஏக்கருக்கு 8 அணா முதல் 5 ஆண்டுக்கு அதுதான் வரி. அது பிபிடிசி நிறுவனம் ஏக்கருக்கு 8 அணா வீதமா பிபிடிசி கம்பெனி கொடுத்துடணும் சிங்கம்பட்டி ஜமீனுக்கு முதல் 5 ஆண்டுக்கு. 1934 இருந்து ₹1 12 அணா, இதுதான் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில இப்படி கணக்கு பார்த்து 14,635 ரூபாய் என்னமோதான் வருது. எப்படி ஆண்டுக்கு குத்தகையாக பிபிடிசி கொடுத்துக்கிட்டு இருந்த தொகை. பிற்பாடு இந்த 2018 காப்பு காடான உடனே செய்யறாங்கன்னா, வன சட்டத்தின் அடிப்படையில நாங்கள் வரி தொகையை அதிகரிச்சு வச்சோம். இந்த நீங்க கொடுத்துட்டு இருக்கிற 8 அணாவும் அல்லது ₹1 12 பழைய தொகை. புதிதாக உயர்த்தப்பட்ட தொகையின் அடிப்படையில நிலுவை பாக்கி இருக்குது 210 கோடி ரூபாய். இன்னைக்கு தேதிக்கு நீங்க 12 விழுக்காடு இடஒதுக்கீடோட கொடுக்கணும்னு வனத்துறை கேள்வி கேட்கிறாங்க, அறிவிப்பு அனுப்புறாங்க. அதனுடைய தொடர்ச்சியா இனி 10 ஆண்டு இருக்கு. இப்போ 2018 இருந்து இனி 10 ஆண்டு இருக்கு. 10 ஆண்டுக்கும் சேர்த்து 710 கோடி ரூபாய் வருது, உடனடியாக செலுத்துங்கன்னு சொல்றாங்க. இப்போ 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 நிலைமையில 4 ஆண்டு இருக்கு. இப்ப நம்ம 2024 ஜூன்ல இருக்கோம். இனி 4 ஆண்டு இருக்கு. இப்ப ஏன் இவ்வளவு அவசரம் அப்படின்னா, இந்த 4 ஆண்டும் அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரியை கொடுக்காம இருக்கலாம். அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரியிலிருந்து நாம் ஏய்ப்பு செய்யலாம், அதுல இருந்து விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். இப்படிங்கிற ஒரு நெருக்கடியில, இப்படிங்கிற ஒரு தேவையில, இப்படிங்கிற ஒரு சூழல்ல, இப்படிங்கிற ஒரு நினைப்புல பிபிடிசி இனி 4 ஆண்டு இருக்கிற போது முன்கூட்டியே நட்டக்கணக்கு காட்டி, எனக்கு ரொம்ப நஷ்டம், எனக்கு தொடர்ந்து இல்ல, எனக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப விளக்குறாங்க. அதில் இந்த 4 ஆண்டுல கொடுக்க வேண்டிய தொகையில் 10ல் 1 பங்கு தொகை கூட இப்போ எங்க இல்ல, கொடுக்க போற தொகை இல்ல. 20 கோடி ரூபாய், ஏறக்குறைய 20 இருந்து 25 கோடி ரூபாய் தான் வருது கொடுக்க வேண்டிய தொகை. அவங்க இப்ப அறிவிச்சிருக்கிறதுல இருந்து அரசு கேட்டது அப்போதைக்கு வரி பாக்கி 210 கோடி, அடுத்த 10 ஆண்டுக்கு 710 கோடி,
ஆனா கொடுக்கணும் 2018 வரைக்கும் உயர்த்தப்பட்ட வரியின் அடிப்படையிலேயே பாத்தீங்கன்னா 210 கோடி ரூபாய் 220 கோடி ரூபாய் இருக்கும். அதுல இருந்து இப்ப கொடுக்க போறதே வெறும் 21 கோடியில இருந்து 30 கோடிக்கு தான் மொத்தமே செலவாக போகுது. அதனால நிச்சயமா ஒரு பக்கம் இது வரி ஏய்ப்பு, இன்னொரு பக்கம் தன்னுடைய லாபத்திற்காக, தன்னுடைய வருமானத்திற்காக, தன்னுடைய கொள்ளை லாபத்திற்காக ரத்தத்தையும் உடலையும் நேரத்தையும் தலைமுறையையும் தன்னுடைய குடும்பங்களையும் கொடுத்த எங்க மக்கள் வாழ்க்கை உறிஞ்சப்பட்டு இப்ப எதுவும் இல்லாம ஒண்ணுமில்லாம ஆக்கப்பட்டு அவர்களை ஒரு பேருக்கு ஒரு துச்சமான ஒரு தொகையை அறிவிச்சு இப்ப வெளியேற்ற அறிவிச்சிருக்காங்க.